இந்த கதையின் நாயகன் பெயர் கார்த்திக். அவனுக்கு வயது 26. அவன் ஒரு சிறிய தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்றை சொந்தமாக நடத்தி வருகிறான். அவருக்கு திருமணமாகி 1 ஆண்டு ஆகிறது. அவரது மனைவியின் பெயர் திவ்யா. கார்த்திக்கிற்கு தன் மனைவி திவ்யா மீது மளவளவற்ற பாசம் இருந்தது. ஆனால் திவ்யாவிற்கு தாம்பத்திய உறவில் ஆர்வம் சற்று குறைவாகவே இருந்தது. கார்த்திக் மிகுந்த ஆர்வத்தோடு நெருங்கினாலும் திவ்யா எப்போதும் முதல் முறையிலேயே போதும் என்று கூறிவிட்டு படுத்து உறங்கிவிடுவாள். கார்த்திக் அவளது விருப்பத்தை மதித்து அவள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தன் ஆசைகளை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவளது மாமியார் மாலதி அவளது சொந்த ஊரிலிருந்து இவர்களது வீட்டுக்கு வந்தாள். மாலதிக்கு வயது 43. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல அவளது உடலமைப்பும் தோற்றமும் அவளது மகள் திவ்யாவிற்கு ஒரு சிறந்த தோழியைப் போல இருக்கும். தற்காலத்து நவீன பெண்களைப் போல தன்னை எப்போதும் மிகவும் அழகாகவும் பொலிவாகவும் பராமரித்து வந்தாள். அவளும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததால் அவளது தோற்றத்தில் ஒரு தனி கம்பீரம் இருந்தது. இந்த சமயம் திவ்யா கர்ப்பமடைந்தாள். தன் மகனை பார்த்து கொள்வதற்காக மாலதி தன் கார்ப்பரேட் வேலையை துறந்துவிட்டு இவர்களுடன் வந்து தங்கினாள். மேலும் சும்மா இருக்க பிடிக்காமல் கார்த்திக்கின் நிறுவனத்திலேயே அவனுக்கு உதவியாக பணிபுரியவும் தொடங்கினாள். மாலதி வந்த பிறகு அவளது கார்ப்பரேட் அனுபவத்தால் கார்த்திக்கின் நிறுவனம் பெரும் வளர்ச்சியடைந்தது. அதே நேரத்தில் அலுவலகத்திலும் வீட்டிலும் ஒன்றாக இருந்ததால் கார்த்திக்கிற்கும் மாலதிக்கும் இடையே இருந்த உறவும் நெருக்கமும் வளர்ந்தது. இருவரின் சிந்தனைகளும் தொழில் சார்ந்த கருத்துக்களும் ஒரே மாதிரியாக இருந்ததால் அவர்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி தாராளமாக பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். வெளியே பார்ப்பவர்கள் இவர்களை கணவன் மனைவி என்று நினைத்து கொள்ளும் அளவிற்கு இவர்களின் பிணைப்பு இருந்தது. திவ்யா கர்ப்பமாக இருந்ததால் கார்த்திக்கின் கவனம் மெல்ல மாலதியின் அழகின் மீது திரும்பியது. நம் சமுதாயத்தில் இது மிகப்பெரிய தவறு என்பதால் அவன் தன் ஆசையை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் தற்செயலாக மாலதியின் தொலைபேசியில் அவளது தோழியுடன் நடந்த வாட்டுரையாடலை கார்த்திக் படிக்க நேர்ந்தது. அதில் மாலதி, எனக்கு இப்போது ஒருவரை மிகவும் பிடித்திருக்கிறது. என் கணவர் மறைந்த பிறகு இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதுதான் ஒரு ஆண் மீது எனக்கு காதலும் ஆசையும் வந்திருக்கிறது என்று எழுதியிருந்தாள். அவளது தோழி அது யார் என்று கேட்க மாதி கார்த்திக்கின் பெயரை சொல்லி அவளது புகைப்படத்தையும் அனுப்பியிருந்தாள். அதற்கு அவளது தோழி, நம்ம கார்ப்பரேட் வட்டாரத்தில் இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் இது உங்களுக்குள் இருக்கும் வரைதான் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. உன் மகளின் வாழ்க்கை பாதிக்காமல் பார்த்துக்கொள் என்று அறிவுரை கூறியிருந்தாள். இதை பார்த்த பிறகு கார்த்திக்கிற்குள் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை தீவிரமானது. இந்த சூழ்நிலையில் நிறுவனத்தில் முக்கிய வேலை காரணமாக அவர்கள் இருவரும் துபாய்க்கு செல்ல வேண்டியிருந்தது. முதலில் திவ்யாவும் வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் கர்ப்பமாக இருந்ததால் பயணத்தை தவிர்த்துவிட்டாள். இதனால் கார்த்திக்கும் மாலதியும் மட்டும் விமானத்தில் புறப்பட்டனர். விமான பயணத்தின் போது மாலதி ரகசியமாக பேசத் தொடங்கினாள். என்ன கார்த்திக், மனைவி வரவில்லை என்று வருத்தமாக இருக்கிறதா? தனியாக தூங்க பயமாக இருக்கிறதா என்று கேட்டாள். கார்த்திக் ஒரு கள்ள பார்வையுடன், அட நீங்களதான் இருக்கிறீர்களே, அப்புறம் என்ன என்றான். உடனே மாலதி, நான் உன் மாமியாடா என்று அதட்டிவிட்டு மீண்டும் சிநேகமாக பேசினாள். அவள் என் மகளும் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்க கார்த்திக் தயங்கினான். மாலதி, எல்லாம் என் அனுபவத்திலிருந்துதான் கேட்கிறேன், சொல் என்றாள். கார்த்திக் தன் மனைவியின் ஆர்வமின்மையை பற்றி பகிர்ந்து கொண்டான். அதை கேட்ட மாலதி, உனக்கும் என் நிலைமைதானா? திவ்யாவின் அப்பாவும் அப்படித்தான். ஒரு முறையோடு போதும் என்று தூங்கிவிடுவார். நீ பாவம் என்றாள். கார்த்திக், என்னை விடுங்கள், உங்களுக்கு எப்படி என்று கேட்க அவள், நானும் பெண்தானே, எனக்குக்கும் ஆசைகள் இருக்கும். உன்னை போலத்தா நானும் என் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன். நீயும் நானும் எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரிதான் என்று சிரித்தாள். நல்ல வேளை நாம் கணவன் மனைவியாக பிறக்கவில்லை என்று இருவருமே ஒரே நேரத்தில் கூற இருவரின் இரகசிய ஆசைகளும் பரஸ்பரம் புரிந்தது. அவர்கள் துபாய் சென்றடைந்து ஹோட்டல் அறையில் தங்கினர். அன்று இரவு கார்த்திக் குளிக்க தயாரான போது மாலதிதான் முதலில் குளிப்பதாக கூறினாள். அவள் குளியல் அறைக்குள் செல்லும்போது கார்த்திக்கின் நெஞ்சில் மெல்ல வருடியபடி, உடம்பை நன்றாக வைத்திருக்கிறாய் மாப்பிள்ளை என்று கூறிவிட்டு சென்றாள். சிறிது நேரத்தில் குளியல் அறையிலிருந்து மாலதி, கார்த்திக் சீக்கிரம் உள்ளே வா என்று அலறினாள். கார்த்திக் பதறி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அங்கே சுவரில் ஒரு பல்லி இருந்தது. மதன், இந்த பல்லியை விரட்டு, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள்.
கார்த்திக், அடா இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோ என்று நினைத்து விட்டேன் என்றான். மாலதி புன்னகைத்து, ஏன் நான் உன்னை சோப்பு போட்டுவிட கூப்பிட்டேன் என்று நினைத்தாயா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே பள்ளி வேகமாக நகர அவள் பயந்து போய் கார்த்திக்கை கட்டி அணைத்து கொண்டாள். கார்த்திக்கின் உடல் சூடாவதை உணர்ந்த மாலதி, என்ன கார்த்திக், மிகவும் சூடாக இருக்கிறாய் போல என்றாள். கார்த்திக், ஐயோ சாரி அத்த என்று விலக முயல அவளோ அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, போதும் கார்த்திக், இதற்கு மேல் நடிக்காதே, என்னாலும் என் ஆசையை கட்டுப்படுத்த முடியாது என்றாள். கார்த்திக், இது தவறு என்று தோன்றுகிறது அத்த என்றான். அதற்கு மாலதி, வேறொருவன் என்றால் நானும் யோசிப்பேன், ஆனால் நீயும் நானும் ஒரே குடும்பம், நமக்கு ஒரு தேவை என்றால் நாம் தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன் கள்ள உறவிற்கு நியாயம் கற்பித்தாள். அவளது வார்த்தைகளால் கார்த்திக்கின் கட்டுப்பாடுகள் முற்றிலும் உடைந்தன. மாலதி அவனிடம், இதற்கு முன்னால் வேறு யாருடனாவது இப்படி இருந்திருக்கிறாயா என்று கேட்க, கார்த்திக், என் மனைவி, அப்புறம் நீங்கள் மட்டும்தான் என்றான். மாலதியும், என் கணவருக்கு பிறகு நீ மட்டும்தான் என்றாள். இத்தனை வருடங்களாக அடக்கி வைத்திருந்த ஆசைகளும் இயக்கங்களும் அந்த தனிமை அறையில் எல்லையை கடந்து வெடித்தன. கார்த்திக் அவளது கற்பனைக்கு எட்டாத சுகத்தை தந்து அவளது இத்தனை நாள் தனிமையை போக்கினான். அந்த தற்காலிக இன்பத்தில் அவர்கள் தங்களை முழுமையாக மறந்து தலைத்தனர். நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமையும் அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகளும் நவீன கார்ப்பரேட் கலாச்சாரம் என்ற பெயரில் எடுக்கப்படும் தவறான முடிவுகளும் மனிதனை தார்மீக பாதையிலிருந்து திசை திருப்பி விடுகின்றன. குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படும் இத்தகைய கள்ள உறவுகள் ஆரம்பத்தில் இரகசியமாகவும் இன்பமாகவும் தோன்றினாலும் நாளடைவில் அது ஒட்டுமொத்த குடும்பத்தின் நம்பிக்கையையும் மாண்பையும் நிம்மதியையும் வேரோடு அழித்துவிடும். விபரீதம் கொண்டது, உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் தற்காலிக பலவீனங்களில் இல்லை. அது நம்மை நம்பியிருக்கும் உறவுகளுக்கு செய்யும் நேர்மையிலும் சுய கட்டப்பாட்டிலும் தான் இருக்கிறது. மறைத்து வைக்கப்படும் எந்த ஒரு போய் ரகசியமும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். எனவே உறவுகளில் எப்போதும் நேர்மையாகவும் கட்டுப்பாட்டுடனும் வாழ பழகுங்கள். நல்லொழுக்கமே ஒரு மனிதனின் சமுதாயத்தில் மரியாதையோடு வாழ வைக்கும். இந்த வாழ்வியல் விழிப்புணர்வு கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான விழிப்புணர்வு கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.